வணக்கம். புதிய தலைமுறையின் இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சியில் ஆங்கிலம் முதல் தாள் குறித்த விளக்கங்களை வழங்கியிருக்கிறோம். விளக்கங்களை வழங்குவதற்காக முதுநிலை ஆங்கில ஆசிரியர் சுரேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். கேள்விகளை நேரடியாக அரங்கிலேயே இணைந்து கேட்பதற்காக 3 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அதாவது SBOA பள்ளியைச் சேர்ந்த ஆஷிஷ், அண்ணா ஆதர்ஷ் பள்ளியைச் சேர்ந்த ஸ்வரூபா, கிருஷ்ணசாமி பள்ளியைச் சேர்ந்த ஹரிஹரன். இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சரி, இப்போ ஆங்கிலத்துல மாணவர்கள் மதிப்பெண் இழக்கிற பகுதி, அதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் செய்யற பகுதிகள் அப்படின்னா என்னென்ன? கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொன்னா லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். அவங்க மொழி பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, சப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. சப்ஜெக்ட்ஸ் கொடுக்குற அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் மொழி பாடங்கள் தரதில்லை. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதை அவங்க உணர்ந்தாங்கன்னா மொழி பாடங்களை நிறைய மதிப்பெண்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி மொழித்தாள்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போறதுனால அவங்களுக்கு என்ன இழப்பு ஏற்படும்? டோட்டல் போகும்போது கம்மியாயிடும். சப்ஜெக்ட்ஸில் சென்டம் எடுத்துருவாங்க, டோட்டல்னு போகும்போது அது அடிபட்டு போயிடும். அதனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். தே ஷுட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் லாங்குவேஜஸ் ஆல்சோ. கொடுத்தாங்கன்னா நிறைய மதிப்பெண்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம், இப்போ முதல் மதிப்பெண் 1191 அப்படின்னு வரும்போது அவங்க இழந்த மதிப்பெண்கள்ன்றது மொழித்தாள்களில் தான் இருக்கு. மொழித்தாளில் தான் இருக்கு. அது கொஞ்சம் அதிக கவனமாக பண்ணாங்கன்னா முழு மதிப்பெண் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து மாணவர்களோட கேள்விக்கு போகலாம். ஆஷிஷ், உங்க கேள்வி என்ன? சார், இங்கிலீஷில் எஸ்ஏ எப்படி சொல்லணும்? எஸ்ஏன்னு சொல்லும்போது யூ மஸ்ட் ஸ்டார்ட் வித் இன்ட்ரோடக்ஷன்ப்பா. இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும், எஸ்ஏக்கு சைட் ஹெட்டிங்ஸ் இருக்கணும், கன்க்ளூஷன் இருக்கணும். சிம்பிள் சென்டென்ஸ் எழுதினாவே உனக்கு நிறைய மார்க் கொடுப்பாங்க. இட் டசன்ட் மேட்டர் எவ்வளோ எழுதுறங்கிறது இல்லை, வாட் யூ ரைட், தட் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? An essay must have an introduction, some side headings and then conclusion. அப்போ you will get the full marks without grammatical mistakes. இது மொழித்தாள் அப்படின்றதுனால நீங்க சொன்னது மாதிரி அந்த இலக்கண பிழைகள் எந்த அளவுக்கு தவிர்க்கணும் மாணவர்கள்? இலக்கண பிழை நல்லா பார்ப்பாங்க. அது அதிகமாக குறைக்க அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க எழுதி பழகணும். எழுதி பழகும்போது தான் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அவங்களால எழுத முடியும். கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருந்தால் அங்கே மதிப்பெண்கள் குறைய வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்க்கணும் மாணவர்கள். அடுத்த கேள்வி ஸ்வரூப், அவங்க கேள்வி. பேராகிராஃப் ஆன்சர் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாமா? இல்லைம்மா, அவங்க கொடுத்துருக்கிறது ரைட் அ பேரா தான். அதையும் நீ ஸ்ப்ளிட் பண்ணினன்னு வச்சுக்கோ, உனக்கு அந்த லெங்த் ஆஃப் த பேரா அதிகமாக போகும். நீ என்ன கொடுக்க வரங்கிறத உன்னால் கொடுக்க முடியாது. ஒரு பேராகிராஃப், ரைட் அ பேராகிராஃப்னா ஒரு பேராகிராஃப் தான் இருக்கணும். அது எஸ்ஏ மாதிரி நீ பெருசாக டெவலப் பண்ணக்கூடாது. புரியுதாம்மா? இப்போ ப்ரெசன்டேஷன் எந்த அளவுக்கு முக்கியம்? இங்கே சில பிள்ளைங்க ஹேண்ட் ரைட்டிங் குறித்து ரொம்ப கவலைப்படுவாங்க. ஐ ஹவ் புவர் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. லெஜிபிளாக எழுதினா போதும். அழகாக இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம். இந்த நேரம் பயிற்சி பண்ணி மாற்ற முடியாது. பட் தெளிவாக திருத்தறவங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதினாங்கன்னா அவங்களுக்கு உண்டான மதிப்பெண். கையெழுத்தினால மதிப்பெண்கள் குறைக்க மாட்டாங்க. மாணவர்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம். நிறைய குழந்தைங்க பயந்துட்டு இருப்பாங்க, ஐயோ என்னால் அழகாக எழுத முடியலையே. அந்த பயம் இருக்கவே வேண்டாம். தெளிவாக எழுதினா போதும். பொதுவாகவே தமிழ் வழி மாணவர்களுக்கு ஆங்கிலத்து மேலே ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி ஆங்கில வழி மாணவர்களுக்கு தமிழ் மேலே ஒரு பயம் இருக்கும். இந்த பயத்தை எப்படி தவிர்த்துக்கலாம்? அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்மளால முடியுமா? அது கண்டிப்பாக முடியும். தே கேன் ஸ்கோர். அவங்க அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கிட்டா அவங்களும் ஆங்கில வழி மாணவர்கள் போல் அதிக மதிப்பெண் எடுக்கலாம். நான் தமிழ் வழி மாணவர்கள் என்ன சொல்லிக்கிறேன்னா, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வச்சுக்க வேண்டாம். ஐ கேன் டூ, ஐ வில் டூ. கண்டிப்பாக அவங்க செய்வாங்க, அவங்களால செய்ய முடியும். அடுத்த கேள்வி ஹரிஹரன் சார். இஆர்சி எப்படி சார் எழுதணும்? இஆர்சி ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள் ஒரு மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. அது எந்த போயம்ல இருந்திருக்கு, போயம் நேம் எழுதணும், போயட் யாரு அவரை பற்றி எழுதணும், எந்த போயட்டுங்கிறது. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் த லைன். அந்த லைனை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உனக்கு முழு மதிப்பெண் கொடுப்பாங்க. நேம் ஆஃப் த போயம் இருக்கணும், நேம் ஆஃப் த போயட் இருக்கணும், அண்ட் யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன் த லைன் வாட் இஸ் கிவன் ஆன் த கொஸ்டின் பேப்பர். புரியுதா? சிம்பிளாக இருந்தால் போதும், ஃபுல் 3 மார்க்ஸ் உனக்கு கிடைச்சிரும். இப்போ தொலைபேசி இணைப்பில் நேயர்கள் சந்தேகத்தோடு இணைந்திருக்கிறாங்க. உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. ஹலோ அங்கிள். சொல்லுமா சார். ரிப்போர்ட் த டயலாக் எப்படி சார் எழுதுறது? ரிப்போர்ட் த டயலாக் it is from direct to indirect speech ma. It needs a lot of practice. ஓகேவா? யார்கிட்ட சொல்றாங்கங்கறத பாருங்க. If it is a question, start with asked. askedங்கிற வேர்டை வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, சென்டென்ஸை ஆரம்பிங்க. ஆக்சுவலா ரவி asked குமார், அங்க கொஸ்டின் மார்க் இருக்கான்னு பாருங்க. அங்க நீங்க கேர்ஃபுல்லா கவனிச்சாதான் உங்களால முழு மதிப்பெண் எடுக்கணும். இட் நீட்ஸ் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ்மா. எடுக்கலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ரிப்போர்ட் த டயலாக் புரியுறதா உங்களுக்கு? புக்ல உள்ள எக்ஸசைஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ பேராகிராஃப் கேட்பாங்க, அதே மாதிரி எஸ்ஸே கேட்பாங்க.
இதுக்கு இவ்வளோ வேர்ட்ஸில் தான் எழுதணும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி எழுதும் போதோ இல்லை குறைவாக எழுதும் போதோ என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்? வாட் வி எக்ஸ்பெக்ட்ங்கிறது தான் இருக்கு ஆக்சுவலாக கான்செப்ட். நாங்கள் எதிர்பார்க்கறது அங்கே இருந்துட்டா முழு மதிப்பெண். இட் டசன்ட் மேட்டர் வெதர் இட் இஸ் லெங்தி ஆர் ஷார்ட். அது ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதுக்குள்ளே தான் எழுதணும், இல்லை இதுக்கு மேலே போயிட்டு அடிச்சிருவாங்களோ, அதெல்லாம் ஒன்றுமே செய்ய மாட்டோம். அழகான எஸ்ஸே தெளிவாக சிம்பிள் வேர்ட்ஸ் எழுதினீங்கன்னா முழு மதிப்பெண் பெற வாய்ப்பு இருக்கு. அடுத்து தூத்துக்குடியிலிருந்து குருமூர்த்தி உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ சொல்லுங்க குருமூர்த்தி. குட் ஈவினிங்மா. சார் இந்த இஆர்சி கொஸ்டின் சார் எப்படி சார் எழுதணும் சார்? இஆர்சி தான், நீங்க பயப்பட வேண்டாம். அதாவது எந்த போயம்ல இருந்து கேட்டிருக்காங்க, நேம் ஆஃப் த போயம், போயம் நேம் எழுதுங்க. நேம் ஆஃப் த போயட், போயட் நேம் எழுதுங்க. அங்க கொடுக்கப்பட்ட வரிகளை சிம்பிள் சென்டென்ஸ்ல ஒரு 5 அல்லது 6 வரிகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிங்கன்னா போதும், முழு மதிப்பெண் கிடைக்கும். லெங்க்தி எழுத வேண்டாம். பட் நேம் ஆஃப் த போயம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நேம் ஆஃப் த போயட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அண்ட் அ ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன். புரியுதுங்களா? நீங்க பேராகிராஃப் படிச்சிருப்பீங்க, அதுலேருந்து கூட நீங்க எக்ஸ்பிளனேஷன் எடுத்து எழுதலாம். முழு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. 3 மார்க் அழகா எடுக்கலாம் நீங்க. அடுத்த நேய கௌஷிக் ராஜ், உங்க கேள்வி. நான் கௌஷிக் ராஜ் பேசுறேன். சொல்லுமா கௌஷிக். இது எஸ்ஏ கொஸ்டின் எத்தனை பேஜஸ் எழுதணும்? எத்தனை பேஜஸ் இல்லம்மா, இன்ட்ரோடக்ஷன் கண்டிப்பா இருக்கணுமா, கன்க்ளூஷன் இருக்கணும், இன் பிட்வீன் ஒரு 4 அல்லது 5 சைட் ஹெட்டிங்ஸ் ஒரு 5 வரிகள் எழுதினா போதும். புரியுதா உனக்கு? லெங்க்தியா இருக்கிற போது உனக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால ட்ரை டு அவாய்ட் தட். சிம்பிள் சென்டென்ஸ் எழுது, இன்ட்ரோடக்ஷன் எழுது, சப் ஹெட்டிங்ஸ் எழுது, கன்க்ளூஷன் எழுது, சினாப்சிஸ் எழுதி கூட நீ எழுதலாம். இது வந்து எஸ்ஏவோட வடிவமைப்பு. புரியுதாமா? அடுத்த கேள்வி ஹரிஹரன், நீங்களே. சார் மொத்தம் 7 யூனிட்ஸ் இருக்கு சார். எத்தனை யூனிட்ஸ் படிச்சா போதும் சார்? இந்த எத்தனை யூனிட்ஸுங்கிறது வந்து நீங்க எப்போதுமே கேட்கக்கூடாது. ஆல்ரெடி நீங்க 10th எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. நிறைய மதிப்பெண்கள் வேணா எல்லாம் தான் படிக்கணும். நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல தான் மார்க்கு. பட் உங்களுக்கு மற்ற பாடங்கள் படிக்கணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் நல்லா தரவா இருந்தீங்கன்னா ஒரு எஸ்ஏவும் வரும், ஒரு பேராகிராஃபும். பட் சினோனிம்ஸ் ஆண்டம்ஸ் பார்க்கும்போது எல்லா லெசனும் நீங்க என்ன பண்ணணும், தரவா பார்க்கணும். அப்போ உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். இப்போ இருக்கிற பாடங்கள்லயே ஆங்கிலத்துல தான் குறைவான பாடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலயும் லிமிட் பண்ணி படிக்கலாமான்னு கேட்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுதா ஆங்கிலத்துல? இருக்கு, வாய்ப்பு இருக்கு மேடம், வாய்ப்பு இருக்கு. ஈஸி, தே கேன் ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ். அதை செலக்ட் பண்ணி படிக்கலாம். செலக்ட் பண்ணி படிக்க ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் பார்த்தா அவங்க 15 மார்க்ஸ், ஒரு 10 மார்க்ஸ் எஸ்ஸே, ஒரு 5 மார்க்ஸ் பேராகிராஃப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அடுத்து அருண் தொலைபேசி இணைப்பில், உங்க கேள்வி என்ன? சொல்லுங்கம்மா அருண். சார் நான் அருண் மதுரையிலிருந்து பேசுறேன். சொல்லுமா. நான் போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டின் எப்படி சார் 6 மார்க் ஸ்கோர் பண்ணணும்? 6 1 மார்க்ஸ்மா, ஈஸியா இருக்கும். நீ அந்த கீழே கிளாசரி இருக்கு இல்லையா, கிளாசரி எல்லாம் பார்த்துக்கோ. அந்த கிளாசரியில என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு வாட்டி திருப்பி ரிவ்யூ பண்ண, நீ ஈஸியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மஃபுல் ட்ரம்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க, ஹார்ட் பீட்ஸு, செரிட்டி சர்க்கிள் செகண்ட் போயம்ல கேட்பாங்க, ஃபேமிலி சர்க்கிள், எல்லாம் சிங்கிள் வேர்டு தான், ஒரு வேர்டு அல்லது 2 வேர்டு தான். பெரிய சென்டென்ஸா இருக்கணும்னு நெசசிட்டியே கிடையாதுமா. ஆன்சர் டு த கொஸ்டின் ஃபுல் 6 மார்க்ஸ் எடுக்கலாம். நீ பயப்படவே வேண்டாம், ஓகேவா? தைரியமா எழுது, ஃபுல் மார்க்ஸ் எடுப்பேன். அடுத்து ஸ்வரூபா, உங்க கேள்வி என்ன? பேப்பர்ல ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதலாமா சார்? ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுத வேண்டாமா. சப்போஸ் உனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும்னு தோணுச்சுன்னா எழுதலாம். பட் கொஸ்டின் நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ கேன் சேஞ்ச் த ஆர்டர், அது ஒன்றும் தப்பு இல்லை. நீ என்ன கொஸ்டின் எழுதியோ அந்த நம்பர் இருக்கணும், அது ஆன்சர். கொஸ்டின் நம்பர் எழுதாம ஆன்சர் எழுத வேண்டாம். புரியுதா? எழுதலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இப்போ ஆங்கிலத்துல ஒரு மதிப்பெண் கேள்விகளும் நிறைய இருக்கும், அதே மாதிரி விரிவா எழுத வேண்டியதும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு வந்து முன்னாடியே பதில் அளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம விரிவா எழுதிக்கலாம், அந்த மாதிரி போகலாமா? 1 மார்க் கொஸ்டின் எழுதும்போது மட்டும் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அங்கே தே லூஸ் மார்க்ஸ். அவசரப்பட்டு எழுதிடுவாங்க, பின்னாடி ரீசெக் பண்ண மாட்டாங்க. செக் பண்ணினா தான் உங்களுக்கு ஃபுல் 1 மார்க்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு பேராகிராஃப் எஸ்ஸே வாட் எவர் தே ரைட் ரிலேட்டட் டு த பேராகிராஃப் தே வில் பி கிவன் மார்க்ஸ், 3/4 ஆஃப் த மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. பட் 1 மார்க் அந்த மாதிரி கிடையாது. ஒன்று போச்சுன்னா போச்சு தான், அதுக்கு எதுவுமே கிடையாது. நோ ஹெல்ப்லெஸ். இது அங்கே ஒன்றா உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்காது. தப்பு பண்ணீங்கன்னா மார்க் போயிடும். அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். 1 மார்க் choose the best, fill in the blanks. ஆமா ஆமா, otherwise they lose the marks. அடுத்த தொலைபேசி இணைப்பில் அருவி, உங்க கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுமா. குட் ஈவினிங் சார், நான் ஹரிணி பேசுறேன் சார். சொல்லுமா சார், இந்த மாதிரி பேராகிராஃப்ல வந்து வரையலாமா சார்? பேராகிராஃப்க்குமா டயகிராம்ஸ் அந்த ஃபிகர்லாம் வரையலாமா சார்? பண்ணலாமா. யூ கேன் ப்ளேமா, எழுதலாமா.
ஏன் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் தான் டயக்ராம் வரையணுமா எழுதலாம். மார்க் ஆஃப் ஃபிஷ்னு கேட்டால் நீங்கள் பாம்பு கூட வரையலாம், அழகாக இருக்கும். ஒரு இம்ப்ரெஷன் திருத்தவங்களுக்கு, இந்த குழந்தை அழகாக எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபுல் பேஜை டயக்ராம் போட்டு வச்சிடாதீங்கம்மா. சின்னதாக ஒரு பென்சில் டயக்ராம், மேட்ச் ஸ்டிக் ட்ராயின்னு சொல்லுவாங்க, அது சைடில் போடுங்க. இட் ஷுட் நாட் கோ ஃபார் அ பேஜ். புரியுதாம்மா? தொடர்ந்து மாணவர்களுக்கான ஆங்கில முதல் தாள் குறித்த விளக்கங்களை வழங்கும். அதற்கு முன்னதாக கற்க கசடர நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. கற்க கசடர நிகழ்ச்சி தொடர்கிறது. வாட்ஸ்அப் மூலமாக ரஜினி என்ற மாணவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அந்த கேள்விக்கான பதிலை பெறலாம். அது ஸ்டடி ஸ்கில்ஸ் சப்ளிமெண்டரி எஸ்ஸே, இதனை எப்படி எழுதலாம் என்பது அவருடைய கேள்வி. இதற்கான பதில் ஸ்டடி ஸ்கில்ஸ் சப்ளிமெண்டரி எஸ்ஸேங்கிறது செகண்ட் பேப்பரில் வரும். செகண்ட் பேப்பரில் ஸ்டடி ஸ்கில்ஸில் வந்து புக் பேக்கில் சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, லைப்ரரி ஸ்கில்ஸ் பற்றி. அதுக்கப்புறம் வந்து யூஃபமிசம்னு ஒரு கொஸ்டின், கிளிஷேங்கிற ஒரு கொஸ்டின், ஒரு 20லேருந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது நல்லா படித்தாங்கன்னா 10 மார்க் எடுக்கலாம். அதே போல் எஸ்ஸே வந்து அவங்களே கொடுத்துடுறாங்க, டெவலப் த ஹின்ஸ் இன்டு அ ரீடபிள் பேசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயே இருக்குது, அங்கே துணுக்குகள் இருக்குது. அந்த வேர்ட்ஸ் அவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு தே மஸ்ட் ரைட் 3 பேராகிராஃபு, ஒரு இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன். முழு மதிப்பெண் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த கேள்வி ஆஷிஷ், உங்க கேள்வி. ஸோ பேராகிராஃபில் போய்டிக் லைன்ஸ் எழுதலாமா சார்? பொய்டிக் லைன்ஸ் எழுதினா நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்குமா உனக்கு, they'll give full மார்க்ஸு. ஒருவேளை நீ பொய்டிக் லைன்ஸ் மறந்துட்ட அப்படின்னு சொன்னா அங்கேயே உனக்கு அப்ரிசியேஷன் கொஸ்டினில் லைன்ஸ் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 55 to 60 கண்டிப்பாக அங்கே லைன் இருக்கும். அதுக்கப்புறம் இஆர்சியில் லைன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அகெயின் 61, 62, 60 பொய்டிக் லைன்ஸ். ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக நீ எழுதுகிற பேராகிராஃபோட லைன் இருக்கும். நீ புத்திசாலித்தனமாக அந்த லைன் எடுத்து எந்த இடத்துல எழுதணும் பேராகிராஃப்லாம் ஃபில் பண்ணினா you'll get full marks, full 5 marks கிடைக்க வாய்ப்பு இருக்கு. You can write. அடுத்து தொலைபேசி இணைப்பில் ரமணிச்சந்திரன், உங்க கேள்வி என்ன? ஹலோ சார். சொல்லுப்பா. சார் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல பேராகிராஃப்ல எப்படி சார் ஃபுல் மார்க் வாங்குறது? அது எத்தனை பேஜ் சார் வருது சார்? நம்ம பேராகிராஃப் வந்து இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் பேஜஸ்மா. வாட் யூ ரைட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். என்ன எழுதுறங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதா? சில நேரம் 10 வரிகள் எழுதும் போது கூட முழு மதிப்பெண் கொடுக்குறோம் நாங்கள். 20 வரி எழுதி 2 மார்க் வாங்குற மாணவர்களும் இருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க, த வே யூ ப்ரெசென்ட். நிறைய மாணவர்கள் தப்பாக எடுக்கிறாங்க, எவ்வளோ எழுதலாம் அப்படின்னு. நீ என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினுக்கு உன்னால் எவ்வளோ எழுத முடியுமோ திறமையாக முழுமையாக எழுது, முழு மதிப்பெண் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து ஸ்வரூபா, உங்க கேள்வி. இஆர்சியில் எப்பவுமே மார்க் போகுது, அது ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? கொஸ்டின் நம்பர் 64, 65, 66 இஆர்சிமா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாடல் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா 64னா அது ஃபஸ்ட்டு போயம்ல தான் கேட்பாங்க. 65 கொஸ்டின் வந்து செகண்ட், அப்படி கிடையாது. லாஸ்ட் போயம் த மேன் ஹீ கில்டுலேருந்து கூட கொஸ்டின் நமக்கு வரும். ஸோ யூ ஷுட் கோ த்ரூ லைன் பை லைன். நேம் ஆஃப் த போயம், நேம் ஆஃப் த போயட். இப்போ செகண்ட் போயம் பார்த்தீங்கன்னா விமென்ஸ் ரைட்ஸ், ஆனி லூயிசா வாக்கர், ஃபீமேல் போய்டஸ். அங்கே போயிட்டு என்ன எழுதுவாங்க, எஸ்டபிள்யூ லாங் ஃபெல்லோன்னு ரப்பிஷாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. நமக்கே தெரியும் விமென்ஸ் ரைட்ஸ், ஆனி லூயிசா வாக்கர். அதனால் நேம் ஆஃப் த போயம், போயட் நல்லா தெளிவாக மெமரி பண்ணுங்க, லைன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க, தென் யூ ரைட். இல்லைன்னா அங்கே மார்க்ஸ் உங்களுக்கு போயிடும். ஓகேவா? தொலைபேசி இணைப்பில் சரவணன் மதுரையிலிருந்து உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் குட் ஈவினிங் சார், நான் மதுரையில இருந்து சரவணன் பேசுறேன். குட் ஈவினிங் சரவணன். சார் இப்ப பேராகிராஃப்ல 5 மார்க் அவுட் ஆஃப் வாங்கணும்னா என்ன சார் பண்ணணும்? ஃபுல் 5 மார்க்ஸ் கிடைக்கும்பா. நீ நல்லா எந்துவா கேட்குற கொஸ்டின். poet, about the poet you write. ஓகேவா? 1 or 2 lines poetic lines அங்க நீ பேராகிராஃப் உள்ள ஹைலைட் பண்ணி எழுது. ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும் உனக்கு. பட் இட் மஸ்ட் பி இன் அ பேரா. அதை லிங்க் பண்ணாத, எஸ்ஏ மாதிரி எழுதிடாத. புரியுதா? ஒரே பேராகிராஃபா இருக்கட்டும் அது. யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ். அடுத்து ஹரிஹரன், உங்களுடைய கேள்வி. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ்ல எப்படி சார் ஃபுல் மார்க் எடுக்கும்? நிறைய குழந்தைகள் இங்க மார்க் போயிடுது. ஏன்னா தே டோன்ட் ப்ராக்டிஸ். அந்த கொஸ்டின் 5மே 5 into 2 10 மார்க்ஸ். ஒன்று ரிப்போர்ட் த டயலாக், அப்புறம் பிகின் த சென்டென்ஸ் வித் ஹேட், தென் காம்பவுண்ட் சென்டென்ஸ், தென் காம்ப்ளெக்ஸ் சிம்பிள் சென்டென்ஸ். யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் எ லாட். 6th லெசன் பின்னாடி நிறைய டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். கைண்ட்லி கான்சென்ட்ரேட் த எக்ஸசைஸ் தட் ஆர் கிவன் அட் த பேக் சைட் ஆஃப் த 6th லெசன். அந்த மாடல்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க, தைரியமாக எழுதலாம் நீங்கள். இப்போ ஒரு சில மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா முக்கிய பாடங்கள்ல கூட ஒரு 60-70 மேல மதிப்பெண் பெறுவாங்க. ஆனா ஆங்கிலத்துல பார்த்தா அவங்களோட மதிப்பெண் ரொம்ப குறைவா இருக்கும். ஒரு சிலர் வந்து தோல்வி அடைகிறத கூட நம்மளால பார்க்க முடியும். அப்ப அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஆங்கிலத்தில் வந்து தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அழகாக எழுதலாம். பிகாஸ் ஆல் த ஆன்சர்ஸ் ஆர் ஆன் த கொஸ்டின் பேப்பர். அந்த குழந்தைக்கு
கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இருந்ததுன்னா அழகாக தேடி எழுதிடலாம். 35 மார்க் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. பயப்படவே வேண்டாம் குழந்தைங்க, தைரியமாக எழுதலாம். என்னென்னா அலட்சியம், ஏதோ ஒன்று எழுதலாமே, ஏதோ மார்க் போடுவாங்களே அப்படின்னு அந்த கவனக்குறைவு தான் அவங்களுக்கு மார்க் இழக்க வாய்ப்பு இருக்கு. கவனத்தோடு எழுதுனாங்கன்னா முழு மதிப்பெண் எடுக்கலாம். ஆங்கிலத்தில் வந்து ஃபெயில் ஆகிறது வந்து சான்ஸ் இல்லை. இப்போ ஆங்கிலத்தை பொதுவாக பார்த்தா நிறைய மாணவர்கள் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த முழு நேரத்தையும் அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்? அவங்க அதுக்கு முதல் 15 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. தே கிவ் டைம் டு ரீட் த கொஸ்டின் பேப்பர். இந்த குழந்தைங்க என்ன பண்ணுது, நம்ம எழுதிடலாம், வேக வேகமாக எழுதிடலாம், அது ஒரு ஆர்வ கோளாறு அப்படின்னு சொல்லுவோம். தே ஷுட் கோ த்ரூ த கொஸ்டின் லைன் பை லைன். நமக்கு முழு மதிப்பெண் கிடைக்கணும், நல்லா எழுதணும், எந்த ஒரு ஆன்சருமே 1க்கு 2 வாட்டி யோசித்த பிறகுதான் எழுத ஆரம்பிக்கணும். இந்த குழந்தைகள் என்ன பண்றாங்க, முதல்ல எழுதிடுறாங்க, அதுக்கப்புறம் அது வந்து செக் பண்றதே இல்லை. அங்கே அதே லூஸ் தியர் மார்க்ஸ். செக் பண்ணணும், நல்லா யோசிக்கணும், யோசித்த பிறகுதான் எழுதணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னாங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அந்த 3 hours இதெல்லாம் வேகமாக பண்ணுற தொட்டு ஒரு 1/2 hour உங்களுக்கு மீதமாகற மாதிரி இருக்கும். அது பண்ணக்கூடாது, தவறு. அந்த தவறை பண்ணக்கூடாது. ஓகே, நீங்கள் நிறைய தாள்கள், விடைத்தாள்களை வந்து திருத்தி இருப்பீங்க. இதில் தெரியாமல் அவங்க பண்ணுற தவறுகள் அப்படின்னா அது என்னென்ன? இந்த மாடல் வேர்ப்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. மாடல், செமி மாடல்ஸ். செமி மாடல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அவங்களே. என்னென்னா டேர் டு, ஆட் டு, நீட், யூஸ் டுன்னு மாடல்ஸில் கொடுத்துருக்காங்க. மே, மைட், ஷால், ஷுட். இங்கே வந்து அங்கே குழந்தைங்க வந்து தப்பு பண்ணும். மாடலுக்கு வந்து செமி மாடல் எழுதும், செமி மாடலுக்கு மாடல் எழுதும். அதுக்கப்புறம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பயிற்சி பண்ணாதுங்க, அங்கே தே லூஸ் த மார்க்ஸ். இது கொஞ்சம் கவனத்தோடு பண்ணாங்கன்னா முழு மதிப்பெண்கள் அவங்க பெறுவாங்க. இவ்வளவு நேரம் மாணவர்களோட சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. நிச்சயமா பலன் அளித்திருக்கோம் நம்புறோம். நீங்களும் நேரடியாக அரங்கிற்கு வந்து உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றிருக்கீங்க. உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கோம் நம்புறோம். நன்றி. கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் கேள்விகளை 9030740000 என்ற வாட்ஸ்அப் எண்ணின் மூலம் குறுஞ்செய்தியாகவோ வீடியோ பதிவாகவோ கேட்கலாம். புதிய தலைமுறையின் ஃபேஸ்புக், ட்விட்டர் பக்கங்களிலும் சந்தேகங்களை கேட்டு நிகழ்ச்சியில் விளக்கங்களை பெறலாம். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு கற்க கசடர நிகழ்ச்சியின் காட்சி தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற இணையதளத்திலும் யூடியூபிலும் பார்க்கலாம். ஆங்கிலம் 2ஆம் தாளுக்கான விளக்கங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் வழங்கப்படும். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.